வணக்கம். இது 8 திக்கும் என்று நான் லாவண்யா ஸ்ரீராம். செய்திகளை விரிவாக பார்க்கும் முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மக்களின் நலன் கருதி டாஸ்மாக் மதுபான விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை. தமிழ்நாடு, தமிழன், தமிழ் ஆகிய மூன்றும் ஆளுநருக்கு பிடிக்கவில்லை. திமுக எம்பி TR பாலு காட்டம். ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதல் இல்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திமுகவினர் மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, மதவாதத்திற்கு எதிரானவர்கள். இந்து சமய அறநிலையத்துறை விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை குறுக்கு வழியில் பெற EPS முயற்சி. உச்சநீதிமன்றத்தில் OPS தரப்பு வாதம். சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை 2024ஆம் ஆண்டு மார்ச்சில் நிறைவு பெறும். பணிகளை ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்த அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. உடல்நலக்குறைவால் காலமான MLA திருமகன் ஈவேராவின் உடல் தகனம். தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,20,00,000. வழக்கம் போல ஆண் வாக்காளர்களை முந்திய பெண் வாக்காளர்கள். மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். பழைய ஓய்வூதியத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். தேனியில் மீன்பிடி ஏலத்தில் இருதரப்பினர் மோதல், குழப்பம். மறு தேதி குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைப்பு. நடராஜர் கோயில்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஆருத்ரா தரிசன விழா. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். செப்டம்பரில் நடைபெறுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஒரே குரூப்பில் இடம்பெற்ற இந்தியா, பாகிஸ்தான். ஆறுகளை பாதுகாக்க புதிய திட்டங்களை மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதலாவது மாநாடு மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அவர் நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசுகள் மட்டுமே மேற்கொண்டால் போதுமானதாக இருக்காது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்கள், சமூக அமைப்புகள் உள்ளிட்டோர் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை அரசு கட்டமைத்து வருவதாகவும் இதுவரை 25,000 நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுக்கான செயல் திட்டத்தை கிராம பஞ்சாயத்துகள் தயார் செய்ய வேண்டும் என்றும் இதில் குடிநீர் விநியோகம், தூய்மை பணி, கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நமது ஆறுகளும் நீர்நிலைகளும் மிகவும் முக்கியமானவை என குறிப்பிட்ட அவர், கங்கை நதி சீரமைப்பு போன்று மற்ற மாநிலங்களும் ஆறுகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆளுநர் RN ரவி பாஜக தலைவராக செயல்பட வேண்டாம் என திமுக MP TR பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தன்னார்வலர்களை பாராட்டி பேசிய ஆளுநர் RN ரவி, காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஒற்றுமையால் விளைந்ததாகவும், ஆனால் தமிழ்நாட்டிலோ இதற்கு எதிர்மறையான நிகழ்வுகள் அரங்கேறுவதாகவும் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிடர்கள் என்ற பிற்போக்கு அரசியல் நடைபெறுவதாக கூறிய ஆளுநர்,
இந்தியாவுடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர்கள் இருப்பதாக கூறினார். அரசியலமைப்பு சாசனத்தின் வாயிலாக மட்டுமே தமிழ்நாடு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருப்பதாக நினைப்பதாகவும் இந்த கூற்றை மெய்ப்பிக்க கடந்த 50 ஆண்டு காலமாக அவர்கள் முயன்று வருவதாகவும் விமர்சித்தார். இதன் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட நாடு என்று உணராமல் கூட்டாட்சி தத்துவம் குறித்து மிக அதிக அளவில் பேசுவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். நிர்வாக வசதிக்காகவே மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்த RN ரவி, அமெரிக்காவைப் போல பொதுக்கருத்துக்கள் அடிப்படையிலானவை அல்ல என்பதை உணர வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டில் வேறு விதமான அணுகுமுறை இருப்பதாக கூறிய ஆளுநர், இந்தியா முழுவதும் ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் அதனை எதிர்ப்பதாக தெரிவித்தார். இது ஒரு வழக்கமாகவே கடைபிடிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த அணுகுமுறை கல்வியிலும் பின்பற்றப்படுவதாக ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழர்கள் தங்களை திராவிடர்களாக உணருகின்றனர். தமிழ்நாடு என்று சொல்வதை விட தமிழகம் என்று சொல்வதே சரியாக இருக்கும். திராவிட ஆட்சியில் 50 ஆண்டுகளாக மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றும் ஆளுநர் RN ரவி கூறினார். ஆளுநர் RN ரவியின் இந்த பேச்சை திமுக மூத்த தலைவர் TR பாலு கடுமையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாட்டில் பிரிவினையையும் மோதல்களையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாள்தோறும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பவர்தான் ஆளுநர் RN ரவி என கூறியுள்ளார். சனாதனம், ஆரியம், திராவிடம், திருக்குறள், காலனி ஆதிக்கம் உள்ளிட்டவை குறித்த ஆளுநரின் கருத்துக்கள் அபத்தமானவையாகவும் ஆபத்தானவையாகவும் இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். வகுப்புவாத பிரிவினை அரசியலை பேசி மீண்டும் வர்ணாசிரம காலத்துக்கு இட்டுச் செல்வதுதான் ஆளுநரின் நோக்கமாக இருப்பதாகவும் TR பாலு குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட ஆட்சியில் 50 ஆண்டுகளாக மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று ஆளுநர் RN ரவி பேசியதை குறிப்பிட்டிருக்கும் TR பாலு, பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் போய் பேச வேண்டியதை கவர்னர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுமை செலுத்த பார்ப்பது அரசியல் சட்டத்தையே கேலிக்கூத்தாக்குவது எனவும் TR பாலு கூறியுள்ளார். திராவிட ஆட்சி குறித்த அவரது விமர்சனம் பாஜகவின் தேர்தல் அரசியல் உள்நோக்கத்தை காட்டுவதாகவும் TR பாலு விமர்சித்துள்ளார். பிறப்பு, மதம், சாதி ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ள பிரிவினையை அகற்ற பிறந்ததே திராவிட இயக்கம் என்று குறிப்பிட்டுள்ள TR பாலு, இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வு வேண்டும் என்பது உண்மைதான். அந்த ஒற்றுமை உணர்வுக்கு விரோதமான மதவாத அரசியலை அவரால் கண்டிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு, தமிழன், தமிழ் என்பவை ஆளுநர் ரவிக்கு கசப்பானவையாக இருப்பதாகவும், எனவே இவற்றை விட்டு விலகிச் செல்லும் முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும் என்றும் TR பாலு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை 2வது நாளாக நடைபெற்ற நிலையில் அக்கட்சியின் சட்ட விதிகள் குறித்து நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். ஜெயலலிதா தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதை மீறி தனக்கு ஏற்றவாறு விதிகளில் எடப்பாடி பழனிசாமி திருத்தம் செய்து கொண்டதாக OPS தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. சென்னை வானகரத்தில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் OPS உள்ளிட்டோர் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கு விசாரணை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பு 2வது நாளாக நடைபெற்றது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓராண்டிற்குள் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தியிருந்தால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகளின் தேவை இருந்திருக்காது என OPS தரப்பு மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் வாதிட்டார். புதிய பதவிகளை உருவாக்கி பொறுப்புகளை நியமித்த பிறகு பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீண்டும் கொண்டுவர முயல்வது சட்ட விதிகளுக்கு முரணானது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாதான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்றும் அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்படாது என்றும் ஏற்கனவே அதிமுக விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் EPS தரப்பு செயல்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். திருத்தப்பட்ட கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளில் உள்ளவர்கள்தான் கட்சி முடிவுகளை ஒன்றிணைந்து எடுக்க முடியும் என்றும் OPS தரப்பில் வாதிடப்பட்டது. அந்த பதவிகளை பொதுக்குழு மூலம் ரத்து செய்துவிட்டு புதிய பதவிகளை உருவாக்க முடியாது எனவும் குறிப்பிட்டனர். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரே பதவி பொதுச் செயலாளர் பதவிதான் என்றும் அதை குறுக்கு வழியில் EPS பெற முயல்வதாகவும் OPS தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தது. தேர்தலை நியாயமான முறையில் சந்திக்காமல் கட்சி விதிகளை தனக்கு சாதகமாக உருவாக்கி பொதுச் செயலாளர் பதவியை EPS அடைய முயல்வதாகவும் OPS தரப்பு குற்றஞ்சாட்டியது.
கடந்த ஆண்டு இடைக்கால அவைத்தலைவர் நியமிக்கப்பட்டு பின்னர் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மறைந்த ஜெயலலிதா அதிமுகவின் தாய் என்றும் அவரது இடத்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த கட்சியினருடைய நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். கட்சி தலைமை அலுவலக பொறுப்பில் 10 ஆண்டுகள் இருந்தவர்கள்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்றும் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்றும் இபிஎஸ்ஸிற்கு ஏதுவாக விதிமுறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதிட்டார். பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு யாரும் போட்டியிட முடியாது போன்ற சூழலை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயல்கிறார் என்றும் குறிப்பிட்டார். இபிஎஸ்ஸின் அவசரகதி முடிவுகளால் அதிமுக தொண்டர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் வெறும் 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவை எப்படி அங்கீகரிப்பது எனவும் பன்னீர்செல்வம் தரப்பு கேள்வி எழுப்பியது. இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பில் மீதமுள்ள வாதங்கள், எடப்பாடி தரப்பு மற்றும் புதிய மனுதாரர்கள் தரப்பிலான வாதங்களை நாளை நிறைவு செய்ய அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளை மதியம் 12 மணிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை பெங்களூரு இடையிலான அதிவிரைவு சாலை பணிகள் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிவடையும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு இடையிலான அதிவிரைவு சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஹெலிகாப்டரில் பறந்து ஆய்வு செய்தார். பெங்களூரு மைசூர் இடையே வாகன போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் 10 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே 88% பணிகள் முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் சென்னை பெங்களூரு இடையே பயண நேரத்தை 3 மணி நேரமாக குறைக்கும் வகையில் 8 வழி அதிவிரைவு சாலையும் அமைக்கப்பட்டு வருகிறது. பெங்களூருவின் ஹோஸ்கோட் என்ற இடத்தில் தொடங்கி திருப்பெரும்புதூரில் முடிவடையும் இந்த சாலை பணிகள் 14,870 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சாலையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஹெலிகாப்டரில் பறந்து ஆய்வு செய்தார். பின்னர் சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் செவிலியர்கள் போராட்டத்திற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக டிசம்பர் 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செவிலியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செவிலியர்களின் இந்த போராட்டத்திற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். அதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க பாஸ் பண்ண மார்க் அடிப்படையில் தான் கால் லெட்டர் அனுப்பிச்சோம். 30% தான் ஜாயின் பண்ணாங்க. நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 10 பேர் அனுப்பிச்சா 3 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. எவ்வளோ கஷ்டமான காலம். அந்த காலகட்டத்தில் பணிக்கு முன் வந்தவர்கள் இப்போ முறைகேடான நியமனம் அப்படி சொல்வது ஒரு அபத்தம். ஒப்பந்த பணியாளர்களாக இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களை நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செவிலியர்களின் போராட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என கூறினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து எங்க அம்மா சொன்னது போல புத்தாண்டில் நீங்க செய்த தவறை பொங்கல் தமிழ் புத்தாண்டில் ஆங்கில புத்தாண்டில் செய்த தவறை தமிழ் புத்தாண்டில் சரி செய்யுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் பணி உறுதி செய்யுங்க. ஒப்பந்த பணியாளர்களாக எடுத்தவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிங்க. இதுதான் இங்கே போராடுபவர்களுடைய கோரிக்கை. போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து கொண்டு அரசு இதை செயல்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். செங்கரும்பு கொள்முதலில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செங்கரும்பு கொள்முதலுக்காக அரசு அறிவித்த 72 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தங்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து 2,19,00,000 கரும்புகள் கொள்முதல் செய்ய அரசு 72 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரு கரும்புக்கு 33 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் 15 முதல் 18 ரூபாய் வரை மட்டுமே வழங்குவதாக கூறியுள்ளார். செங்கரும்பு கொள்முதலில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டுமென அரசுக்கு வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஒரு கரும்புக்கு அரசு அறிவித்த 33 ரூபாய் முழுமையாக விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், முழு தொகையும் விவசாயிகளை சென்றடையாவிட்டால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி நடராஜர் கோயில்களில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் மற்றும் ஆரூர் கோயிலில் கொண்டருளிய நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் உண்டு. வைகரையில் சாமி தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன விழாவும் நடைபெறுவது வழக்கம். ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன. கடந்த ஆண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நடந்த தேரோட்டம் இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படாததால் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை ஒட்டி நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் கிழக்கு கோபுர வாயிலில் எழுந்தருள அங்கு திரளாக கூடியிருந்த பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திடீரென பெய்த மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து தேர்கள் 4 மாட வீதிகளையும் வலம் வர பக்தர்கள் நமச்சிவாயா என கோஷமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு பெண்கள் 4 மாட வீதிகளிலும் மாக்கோலமிட்டும் சிவனடியார்கள் சிவவாத்தியம் முடங்க சிவநடனம் ஆடியபடியும் சென்றனர். தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள அர்ச்சனைகள் நடைபெற்றன. வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு மதியம் 2 மணியளவில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். அப்போது நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் நடனம் ஆடியபடியே பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்குவார்கள். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் செப்பறை அழகிய கூத்தர் சிவகாமி அம்பாள் ஆலயத்தில் மார்கழி திருவாதிரை தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சிவனடியார்கள் சங்கநாதம் முழங்க கொம்பு வாத்தியம் வாசித்து திருவம்பாவை பாடல்களை படித்து தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் திரு உத்தர கோசமங்கை கோவிலில் மரகத நடராஜரின் மேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம், கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு 32 வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பச்சை மரகத மேனியாய் அலங்கார கோலத்தில் அருள்வாளித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள புதிய கலையரங்கத்தில் நாட்டியாஞ்சலி விழாவும் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை சமாளிக்க 12 வழித்தடங்களில் கூடுதலாக பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. எந்த வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்பது குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. சென்னை நகரத்தோட மிக முக்கிய பிரச்சனைகள்ல ஒண்ணு ஆபத்தான முறையில பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தினுடைய படிகள்ல தொங்கிட்டு பயணம் செய்யறது. சமீப காலமா இது சார்ந்த செய்திகள் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல ஒளிபரப்பப்பட்டு வந்து அது சார்ந்த கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த நிலையில தமிழக அரசு சென்னையில இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அதே போல கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய வழித்தடங்களை கண்டறிய ஒரு குழு அமைத்திருந்தது. அந்த குழு அளித்த பரிந்துரையின்படி முதற்கட்டமா 12 வழித்தடங்கள்ல கூடுதலாக 20 பேருந்துகளை இயக்க சென்னை போக்குவரத்து கழகம் முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த 20 பேருந்துகளால சராசரியா நாள் ஒன்றுக்கு 20,000 - 22,000 பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதற்கட்டமா எந்தெந்த வழித்தடங்கள்ல இந்த கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா நம்ம இப்போ வரைபடத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பெரம்பூர்ல இருந்து எழும்பூர் வழித்தடத்துல, அதே போல
போரூர் குன்றத்தூர் வழித்தடத்தில் இந்த கூடுதல் பேருந்து இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக போரூர் வடபழனி வழித்தடத்திலையும் ராமாபுரத்திலிருந்து குமணஞ்சாவடி வழித்தடத்திலையும் கூடுதல் பேருந்து இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல ராமாபுரத்திலிருந்து டைடல் பார்க் வழித்தடம், அதே போல சிஎம்பிடியிலிருந்து குமணஞ்சாவடி வழித்தடத்திலையும் இந்த கூடுதல் பேருந்து இயக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தியாகராய நகர்லிருந்து அம்பத்தூர், அதே போல எண்ணூர்லிருந்து வள்ளலார் வழித்தடத்திலையும் இந்த கூடுதல் பேருந்து இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மாதவரத்திலிருந்து பிராட்வே வழித்தடத்திலையும் கூடுதல் பேருந்து இயக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல கண்ணகி நகர்லிருந்து வேளச்சேரி வழித்தடத்துல கூடுதல் பேருந்து இயக்க இருக்காங்க. அதே போல கிண்டியிலிருந்து பிராட்வே வழித்தடத்துல கூடுதல் பேருந்து இயக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிண்டியிலிருந்து மந்தைவெளி வழியாக பிராட்வே வழித்தடத்திலையும் கூடுதல் பேருந்து இயக்க வாய்ப்பு இருப்பதா கூறப்படுது. இந்த கூடுதல் பேருந்துகளால அடுத்தடுத்த நாட்கள்ல பள்ளி கல்லூரி மாணவர்கள் படியில தொங்கிட்டு வரக்கூடிய அந்த நிலை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்த நாட்கள்ல சென்னையினுடைய மற்ற வழித்தடங்களிலும் கூடுதல் பேருந்து இயக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. மதவாதத்துக்கே தாங்கள் எதிரி என்றும் மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் திருப்பணிகளுக்கு நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் 1250 கிராமப்புற கோயில்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் உள்ள 1250 கோயில்களின் திருப்பணிக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் ஆட்சி என்று கூறினார். சமூக சமத்துவம் திகழும் இடங்களாக கோயில்கள் திகழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். சமூக சமத்துவம் கொண்டவைகளாக நமது ஆலயங்கள் திகழ வேண்டும். மனிதர்களில் மட்டுமல்ல, கோவில்களிலும் நகர கோவில் கிராம கோவில் என்றும் பணக்கார கோவில் ஏழை கோவில் என்றும் வேறுபடுத்தி சொல்லப்படுகிறது. கிராமப்புற கோயிலாக இருந்தாலும், அது ஏழ்மையான கோயிலாக இருந்தாலும், ஆதிதிராவிடர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும், அனைத்தையும் ஒன்று போல கருதி உதவி செய்யக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. சிவகாசியில் கிராமிய திருவிழாவை ரேக்லா குதிரை வண்டியில் சென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். சிவகாசியில் பாரதிய இலக்கிய சங்கம் மற்றும் பாமக சார்பில் 4 நாட்களுக்கு கிராமிய விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை ரேக்லா குதிரை வண்டியில் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் குடிசை வீடுகள், இயற்கை விவசாய நிலம், பாரம்பரிய விளையாட்டு திடல் ஆகியவை அடங்கிய கிராமத்தை தத்ரூபமாக உருவாக்கியுள்ளனர். இதில் உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. குடில்களை பார்வையிட்ட அன்புமணி ராமதாஸ் கிட்டி அடித்தும், உரியடித்தும், பம்பரம் விரட்டும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், ஆளுநர் RN ரவிக்கு தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதல் இல்லை என கூறினார். ஆளுநர் அரசின் நிர்வாகத்தை கண்காணிக்கலாம் என்றும் அரசியலில் ஈடுபடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். திராவிட ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க சொல்லி ஆளுநர் அவருடைய வேலை இது கிடையாது. ஆளுநருடைய வேலை தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட அது ஆய்வு நடத்தி உடனடியாக அனுமதி கொடுப்பது ஆளுநருடைய வேலை. ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவோ இல்ல தமிழர்களுடைய மனநிலையோ அதை பற்றி பேசுவது ஆளுநருடைய வேலை கிடையாது. ஆனா இப்ப ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமா ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாம இந்த 2 மாதத்துல 10 பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க ஆன்லைன் கேம்பிளிங்னால. அந்த 10 பேருடைய தற்கொலைக்கு காரணம் ஆளுநர் தான் என்று தமிழ்நாடு மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடுத்தடுத்து பட்டியலின மக்களுக்கு எதிரான புகார்கள் வெடித்து வரும் நிலையில் டீ கடைகளில் இரட்டை குவளை முறையை பின்பற்றியதுடன் சிறை செல்லவும் தயார் என உரிமையாளர் மிரட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதியார் வந்தா வந்துக்கிட்ட போட எங்க வேணாலும் வரட்டும் பாத்துக்கிறப்போ
என்ன வந்தா கடை எடுத்து வைக்கிறதுனா கடை எடுத்து வச்சுட்டு போறேன். தீண்டாமை கொடுமை தொடர்பான புகார்களால் புதுக்கோட்டை மாவட்டம் தலைப்புச் செய்திகளில் இடம்பெறுவது தற்போது தொடர்கதையாகியுள்ளது. டீ கடைகளில் இரட்டை குவளை பயன்படுத்துவது, மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலப்பது, கோவில்களில் அனுமதி மறுப்பது, புத்தாண்டு கொண்டாடியவர்களை அச்சுறுத்துவது, நீர்நிலைகளில் குளித்தால் கொச்சையாக பேசுவது என்று பட்டியலின மக்களுக்கு எதிரான புகார்கள் புற்றீசல் போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடுக்கடுக்காய் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. அந்த வரிசையில் ஒரே காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 நாட்களில் 2 தீண்டாமை புகார்கள் பதிவாகியுள்ளது. சமூக நீதி குறித்த அச்சத்தை மேலும் கிளப்பியுள்ளது. பட்டியலின மக்களுக்கு தங்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை புகார்கள் குறித்து தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அண்மையில் வாட்ஸ்அப் எண் ஒன்றை அறிவித்திருந்தார். அதில் அறந்தாங்கி அருகே உள்ள மங்களநாடு என்ற இடத்தில் டீ கடைகளில் இரட்டை குவளை முறை பின்பற்றப்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த மாதிரி தொடர்ந்து தீண்டாமை கொடுமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரட்டை கிளாஸ் முறைனா உயர்ந்த ஜாதிகளுக்கு கிளாஸ்லையும் பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தரையில உட்கார வச்சு டம்ளர்ல தான் கொடுத்துருக்காங்க. இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வருவாய்த்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து மங்களநாடு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் ஆய்வு செய்தார். அப்போது வெங்கடாச்சலம் என்பவருடைய டீ கடைக்கு சென்ற பட்டியலின இளைஞர்கள் 2 வடை கேட்டதும் அதற்கு கடைக்காரர் கொடுக்க முடியாது என்று மறுத்ததும் தெரிய வந்தது. மேலும் அருள்ராஜ் என்பவர் கடையில் இரட்டை டம்ளர் பயன்படுத்தப்படுவதும் தட்டி கேட்ட பட்டியலின இளைஞரை அருள்ராஜின் மனைவி அமோகவேல் மிரட்டியதும் தெரிய வந்தது. தங்களுடைய கடையில் யாருக்கு எப்படி டீ கொடுக்க வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும் என்றும் இது குறித்து புகார் அளித்தால் சிறைக்கு செல்லவும் தயார் என்றும் அமோகவேல் கூறியுள்ளார். இது குறித்து வீடியோ வெளியான நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் நாகக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து நேரில் விசாரணை நடத்திய போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வெங்கடாச்சலம் மற்றும் அருள்ராஜை கைது செய்தனர். கோயில்ல கூட எங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டுங்கிறதுனால வெளியில நிக்க விட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்க தாசில்தார் அறைக்கு மாவட்ட கலெக்டர் வரையும் போய் பார்த்து நாங்க உள்ள போகணும்னு சொல்லி நாங்க போராடி ஜெயிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டுங்கிற இந்த டீ கிளாஸ் பிரச்சனையும் எங்களுக்கு அதை மாற்றி சரிசமமாக எல்லா மக்களோடையும் எங்களையும் சரிசமமாக நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதற்கு முன்பு இதே புகார்கள் மங்களநாடு கிராமத்தில் எழுந்த நிலையில் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு செய்து டீ கடைகளை எச்சரித்துள்ளனர். மேலும் தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது என்று ஒவ்வொரு டீ கடைக்கும் தலா 20 டம்ளர்கள் வாங்கி கொடுத்து அறிவுறுத்தியும் சென்றுள்ளனர். அதையும் மீறி மீண்டும் இந்த தீண்டாமை அட்டூழியம் அரங்கேறி வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் நிகழ்ந்த இடத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கூத்தங்குடி குளத்தில் குளிக்க சென்ற 2 பட்டியலின பெண்களை மாற்று சமூகத்தினர் இழிவுபடுத்தி பேசியதாக புகார் எழுந்தது. இது குறித்து நாகக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தீண்டாமை கொடுமையை எதிர்த்து இப்படிப்பட்ட பட்டியலின மக்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கிற இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற அதே நேரத்தில் பட்டியலின மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னேற்றம் காணுவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஒரே காவல் நிலையத்தில் அடுத்தடுத்த நாட்களில் தீண்டாமை புகார்கள் பதிவாகி உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு சமூக ஒற்றுமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சேமிப்பு சிறந்ததா, வாங்கிய கடனை அடைப்பது சிறந்ததா? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஒவ்வொரு மாசமும் எல்லாரும் சேமிக்க வேண்டியது அவசியம். ஆனா ஒரு சிலர் சேமிக்கிறதை விட வாங்கின கடனை அடைக்கிறது தான் சிறந்தது. அதை எப்ப செய்யணும் அப்படின்னா, அதிக வட்டியில கடன் வாங்கி இருக்கும் போது பொதுவா நீங்க சேமிப்பை தவிர்த்துட்டு அந்த கடன்களை அடைக்க முயற்சி செய்யறது தான் சிறந்தது. உதாரணமா ஒருவர் கிரெடிட் கார்டு மூலமா 14% வங்கியில கடன் வாங்கியிருக்கார், அதுக்கான வட்டியை செலுத்திட்டு வரார் அப்படின்னு வச்சுப்போம். அதே சமயம் இன்னொரு புறம் அதே மனிதர் மாசம் ஒரு தொகையை சேமிச்சுட்டு வரார் அப்படின்னா இந்த சேமிப்பிலிருந்து அவருக்கு வரக்கூடிய வருமானம் 14% தாண்டுமா அப்படின்றத கவனிக்கணும்.
ஒருவேளை அந்த சேமிப்புல இருந்து அவருக்கு 16% வட்டி கிடைச்சாலும் ஏற்கனவே அவர் வாங்கின கடனுக்கு அவர் 14% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய 2% தான் அவருக்கு லாபம். சோ கணக்குப்படி பார்த்தா அது அவருக்கு நஷ்டமா தான் வந்து நிற்கும். எனவே அதிக வட்டியில நீங்க கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா சேமிப்பை கொஞ்ச காலம் நிறுத்திட்டு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பிளான் பண்றது தான் பெஸ்ட். பொதுவாகவே கடன் இருக்கும்போது செய்யக்கூடிய சேமிப்புகள் பெரிய அளவுல எந்த வருமானத்தையும் தர்றதில்லை. அதிக வட்டியில நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேமிப்புக்கு செல்வது தான் பெஸ்ட். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. டாஸ்மாக் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை நண்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையாக குறைக்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை செய்துள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்கவும், பள்ளி மாணவர்களுக்கு மது விற்பனை செய்ய தடை விதிக்கவும் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன், மதுரை KK ரமேஷ் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்தனர். எனினும் பொதுநலன் கருதி அரசுக்கு பரிந்துரைகளை நீதிபதிகள் வழங்கியுள்ளனர். இதன்படி டாஸ்மாக் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை நண்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்குமாறு மாற்றலாம் என்று தெரிவித்தனர். 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்கப்படுவதில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். மதுபாட்டில்களில் உள்ள லேபிளில் விலைப்பட்டியல் மற்றும் தயாரிப்பு குறித்து குறைகள் இருந்தால் அதனை தெரிவிக்க முகவரி மற்றும் தொடர்பு விவரங்களை லேபிளில் அச்சிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. மதுபானங்களை விற்பனை செய்யவும் வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உரிமம் வழங்கும் முறையை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். உத்தராகண்டில் 4000 வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற அம்மாநில உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உத்தராகண்டில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட 3வது பெரிய மாநகரம் ஹல்துவானி. இங்கு ரயில்வேக்கு சொந்தமான 29 ஏக்கர் நிலத்தை பொதுமக்கள் ஆக்கிரமித்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் ரயில்வே நிலத்தை ஆக்கிரமித்திருக்கும் மக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வரும் 9ஆம் தேதிக்குள் இடத்தை காலி செய்ய ஹல்துவானி மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள், ஊர்வலங்கள், பிரார்த்தனைகள் போன்றவற்றில் ஹல்துவானி பகுதி மக்கள் ஈடுபட்டு வந்தனர். ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என கூறப்படும் பகுதியில் 4000 வீடுகள், 4 அரசு பள்ளிகள், 11 தனியார் பள்ளிகள், ஒரு வங்கி, 10 மசூதிகள், 4 கோயில்கள் உள்ளிட்டவை உள்ளன. இந்நிலையில் உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் AS ஓஹா உத்தராகண்ட் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்தனர். துணை ராணுவத்தினரை கொண்டு 50,000 மக்களை வெளியேற்ற முடியாது என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் மெட்ரோ ரயில் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வால் மக்கள் நலனுக்கான இத்திட்டங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் காரணிகளாக உருவெடுத்துள்ளன. சென்னை மதுரவாயல் அருகே குண்டும் குழியுமான சாலையில் தவறி விழுந்த மென்பொறியாளர் மணல் லாரி ஏறி உயிரிழந்தார். அதன் ஈரம் காய்வதற்குள் வானகரம் அருகே லாரி ஏறி இறங்கியதில் கால்கள் துண்டாகி மற்றொரு இளம்பெண் உயிரிழந்தார். அடுத்தடுத்து 2 இளம்பெண்கள் உயிரிழந்ததற்கு குண்டும் குழியுமான சேதமடைந்த சாலைகளே காரணம் என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மதுரவாயல் மட்டுமின்றி சென்னையின் பல பிரதான சாலைகளில் விபத்துக்களுக்கு முக்கிய காரணங்களாக குண்டும் குழியுமான சாலைகளே உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 500க்கு மேற்பட்ட உயிர்களை சீரற்ற சாலைகள் பறித்துள்ளன என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தற்போது அதிக விபத்துக்கள் நடக்கும் ஒரு பகுதியாக ஆற்காடு சாலை மாறியுள்ளது. கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் போரூர் மேம்பாலம் வரை மெட்ரோ அமைக்கும் பணி கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதன் 25% பணிகளே முடிவடைந்துள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு இறுதியில் பணிகள் முழுவதும் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாலையையொட்டியே வடபழனி, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், போரூர் ஆகிய முக்கிய பகுதிகள் உள்ளன. மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள இந்த பகுதிகளில்
போக்குவரத்து நெரிசல் என்பதும் வழக்கமான ஒன்றே. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடந்து வரும் மெட்ரோ ரயில் பணியால் சாலை குறுகலாக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலில் பல மணி நேரம் வாகன ஓட்டிகள் சிக்கித் தவிக்கும் நிலையே நிலவி வருகிறது. நல்லா இருக்கிற பாதையும் கொஞ்சம் உடைச்சு மாத்துறாங்க, வருஷம் மாத்துறாங்க. அதுதான் எனக்கு தெரியல. மேலும் குண்டும் குழியுமாக சாலை மாறி போனதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விழுந்து விபத்துக்குள்ளாவதும் தொடர்கதையாகி உள்ளது. மாற்றுப்பாதையில் செல்வோர் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதால் உடல்நல பாதிப்பிற்கும் உள்ளாகி வருகின்றனர். ஸோ இது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம்தான். இருந்தாலுமே நம்மளது போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஆகுது. சென்னை மாநகராட்சியால் 387 கிலோமீட்டர் நீளமுள்ள 471 பேருந்து சாலைகளும் 5270 கிலோமீட்டர் நீளமுள்ள 34,640 உட்புறச் சாலைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவை பல்வேறு காரணங்களால் சேதமடைந்துள்ள நிலையில் மக்கள் சிரமத்தை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். இடுப்பு பெயின்லாம் இருக்க தான் செய்யுது. வேறு என்ன பண்ணுறது? வேறு வழியில் அன்னைக்கு மாத்திரையை போட்டு கதையை ஓட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? வேறு என்ன ரோடு நல்லபடியாக போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வண்டி டேமேஜ் ஆகுறது இப்போ பாருங்களேன், எங்கள் வண்டிகள்லாம் கலகலன்னு இருக்கும். பருவமழை முடிந்துள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெட்ரோ ரயில் சேவை அவசியமான ஒன்று என்ற போதிலும் பணிகள் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாலைகளை சீராக பராமரிப்பதோடு மாற்று பாதைகளையும் முறையாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் மார்டின் மற்றும் சேகருடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இருளர்களுக்கு தரமற்ற குடியிருப்புகளை கட்டிய விவகாரத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காட்டில் சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவில் இருளின மக்களுக்காக 76 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. அவற்றை செவ்வாய்க்கிழமை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஆகியோர் ஆய்வு செய்ய வருவதை முன்னிட்டு அக்குடியிருப்புகளை ஆட்சியர் ஆர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிமெண்ட் பூச்சுக்கள் தொட்டவுடன் உதிர்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் ஒப்பந்ததாரர் பாபுவை நேரில் அழைத்து கடுமையாக சாடினார். என்ன பண்ணி கொடுக்குறீங்க? எவ்வளவு நாள் இருக்கீங்க? எவ்வளவு தானே வான் பண்ணிட்டு தானே போனது. நானும் பண்ணேன், பிடிஓ மீட்டிங் போட்டு சொன்னாங்கல்ல உங்களுக்கு எவ்வளவு நாள்ல முடிக்கணும்னு. ஏழைகளுக்கான குடியிருப்புகளை இவ்வாறு தரமற்ற வகையில் கட்டுவது எவ்விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பிய ஆட்சியர் ஆர்த்தி கட்டுமான ஒப்பந்தத்தை ரத்து செய்தும் உத்தரவிட்டார். இல்ல நான் பாடி பக்கம் உங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டுருவேன் நான் கான்ட்ராக்ட். இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கியூரிங்க ஒழுங்காவே பண்ணவே இல்ல. என்னது இதெல்லாம்? எவ்வளவு இந்த வீடோட காஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சொல்லுங்க. அது மாதிரி கட்டுறீங்க நீங்க. இல்லங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க விஜிலன்ஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் நாங்க. அதுதான் பண்ண போறோம். இந்நிலையில் இருளர்களுக்கு தரமற்ற முறையில் குடியிருப்புகள் கட்டப்பட்ட விவகாரத்தில் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் சாருலதா, கள ஆய்வாளர் சுந்தரவதனம் ஆகிய 2 பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து வட்டார அலுவலர் அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோமா? என்ன இது? என்ன 4,67,000 வீடு போய் இப்படி கட்டிருக்கலாமா? வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஓசியரா? அதான் நீங்க தான் இருப்பீங்க இங்க. என்னங்க பாக்குறீங்களா இல்லையா? இங்க வந்து நிக்கணுமா நாங்க எல்லாரும் ஒரு வீடு கட்டும்போது? பாருங்க உள்ள போய் எல்லாம் பாருங்க. பினிஷ் பண்ணலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இனிமேதான் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் இப்படியே இதுக்கு மேல புதுசு வேலை பண்ணலாம். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு ராம் ஜென்ம பூமி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திரிபுராவில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் என்று கூறினார். அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் ராமர் கோயில் திறப்பு குறித்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6,20,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 3,04,00,000 ஆண் வாக்காளர்கள், 3,15,00,000 பெண் வாக்காளர்கள், 8,027 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,66,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும், குறைந்தபட்சமாக சென்னை துறைமுகம் தொகுதியில் 1,70,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் கூறினார். மேலும் 3,82,00,000 பேர் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதுவும் இருக்கிறது. அந்த ஆப் மூலமாக கூட நம்ம நேரில் அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம பேரெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி இன்க்ளூஷன், டிலீஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது பண்ணோம்னாக்க பண்ணிக்கலாம். வாக்காளர்கள் தங்களின் விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 8 திக்குமின்றி தொடர்வது சொல்லதிகாரம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.